இந்த விடுமுறை நாட்களிலாவது உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய உறவினர்கள் வீட்டுக்கு, அதாவது அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி, இந்த மாதிரி நெருக்கமாக இருக்கிற உறவுகள் வீட்டுக்காவது அழைச்சிட்டு போங்க. உறவுகள் குலைஞ்சி போச்சு, யாருமே நெருக்கமாக இல்லை, அப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்கோமே தவிர அதற்கான ஒரு முயற்சியை நம்ம என்னைக்குமே எடுக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது தான் நிச்சயம். போனால் அவங்களுக்கு தொல்லையாக இருக்கும், அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்க, இப்படிலாம் யோசனை பண்ணிக்கிட்டே நம்ம பல விஷயங்களை செய்யாமல் விட்டுடுறோம். நம்மளுடைய அம்மா அப்பா, பாட்டி, தாத்தாலாம் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக, அதுவும் நம்மலாம் லீவு நாட்கள் நமக்கெல்லாம் விட்டாக்கா வீடு நிறைய கூட்டம் இருக்கும். பெரியப்பா பிள்ளைங்க, சித்தப்பா பிள்ளைங்க, அத்தை பசங்க, மாமா பசங்கன்னு எல்லாரும் குவிஞ்சிருவாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு ஆனந்தமாக இருக்கும், எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கும் அந்த மலரும் நினைவுகளை நம்ம நினச்சோம்னா, அவங்களோட இப்படி விளையாண்டமே, அவங்களோட இப்படி பேசணுமே, சண்டை போட்டோமே, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய மனசு நிம்மதியை கொடுக்குது. அந்த நிம்மதியை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது உண்மையிலேயே தேவையான ஒன்று. இன்றைக்கு நாம் பிளவுபட்டு நிற்கலாம், நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு யாராவது ஒரு ஆறுதல் வேணும் இல்லையா? அந்த பிள்ளைங்களுக்கு எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளோ கோவக்காரவங்களா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பிள்ளை கஷ்டப்படுது அப்படின்னா யாருமே விட்டுட மாட்டாங்க. அந்த பிள்ளைய ஐயோ நம்ம அக்கா பிள்ளை, நம்ம தங்கச்சி பையன் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக ஒரு ஆறுதல் வார்த்தைகளாவது வரும். அதற்கான ஒரு முயற்சியை எந்த விடுமுறைகளையாவது எடுக்கணும். டான்ஸ் கிளாஸ் போ, பாட்டு கிளாஸ் போ, கிட்டார் கிளாஸ் போ, நீச்சல் கிளாஸ் போ அப்படின்னு சொல்லி திரட்டி விட்டு அந்த பிள்ளைங்களுடைய உடலுக்கான பயிற்சியை நீங்கள் கொடுக்குறீங்க, உள்ளத்துக்கான ஒரு பயிற்சியும் தரணும் அப்படின்னு என்னுடைய வேண்டுகோள்.